மிலிட்டரி யூனிஃபார்ம்ல ஜம்முன்னு வந்து உட்கார்ந்து புட்டின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. நாங்க பியூர்விஸ்னிக் ஏவுகணைய சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு இன்விசிபிள் மிசைல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத்தனை நாளா இந்த உலகத்திலே தான் தான் அப்படின்ற அகந்தையில இருந்த ட்ரம்ப் இன்னைக்கு பொட்டி பாம்பா அடங்கி அமைதிக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். மிசைல் டெஸ்ட் எல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தளர்ந்த குரல்ல பேசி வச்சிருக்காரு. இந்த பியூர்விஸ்னிக் மிசைல் அப்படின்றத ஏன் இன்விசிபிள்னு சொல்லுதாங்க அப்படின்னா, இத்தனை நாளா அணு ஆயுதத்தை வெடிமருந்தா சுமந்துட்டு போன ஏவுகணையை தான் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த ஏவுகணை இயங்குறதுக்கு திரவ பொருளோ இல்ல திடப்பொருளோ ஆன ஒரு ஃபியூயலை தான் பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த பியூர்விஸ்னிக் ஏவுகணையில நியூக்ளியர் ரியாக்டரே ப்ரொபல்ஷனுக்கு பயன்படுத்துதாங்க. உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு பல வருஷத்துக்கு தேவையான மின்சாரத்தை ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் ஃபியூயலால கொடுக்க முடியும். 8-10 வருஷத்துக்கு அதே அளவுக்கான நியூக்ளியர் ஃபியூயலால ஒரு காரையே இயக்க முடியும். அப்பேற்பட்ட நியூக்ளியர் ஃபியூயல்ல இயங்குற ஏவுகணை பல மணி நேரம் பறக்கும். ஏகப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அதை தடுக்க முடியாது. மாறி மாறி பறந்து இலக்க நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மிசைலை முதல் கட்டமா 8ல இருந்து 10 மணி நேரம் பறக்க வச்சிருக்காங்களாம். 14,000 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்திருக்கு அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளிவந்திருக்கு. உலகத்திலேயே நியூக்ளியர் ரியாக்டர் ப்ரொபல்ஷன்ல இயங்கக்கூடிய முதல் ஏவுகணையா இது இருக்கு. 2018ல ரஷ்யா இதை சொல்லும் போது எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு ரஷ்யா அதை சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அமெரிக்கா உள்பட எல்லா நேட்டோ நாடுகளும் இப்போ அப்படியே ஸ்டன் ஆகி நிக்காங்க இதை பார்த்து. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓஹோ! அப்படியா? ஆமாடே.